1லிருந்து 15 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா இந்த தடுப்பூசியை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், நெல்லை, தென்காசி, நாகப்பட்டினம் இந்த 7 மாவட்டங்கள்லயும் ஜப்பானீஸ் மூளை காய்ச்சலுக்கான தடுப்பூசியை இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தடுப்பூசி ஏற்கனவே ஒரு 15 மாவட்டங்கள்ல அறிமுகப்படுத்தப்பட்டு போடப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கான தடுப்பூசியை ஏன் நம்ம போடணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் அப்படிங்கிறது கொசுவால மனிதர்களுக்கு பரவக்கூடியது. இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல்ல இறப்பு விகிதம் 30% இருக்கிறதா உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆண்டுல கிட்டத்தட்ட உலக மொத்தத்திலையும் 1 லட்சம் பேருக்கு இந்த ஜப்பானிய மூளை காய்ச்சல் வர்றதாகவும் அதுல 25,000 பேரு உயிரிழக்க நேரிடுது அப்படின்னும் உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூளை காய்ச்சல் பெரியவர்களை விட 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் அதிக அளவுல தாக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மூளை காய்ச்சலால தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாலும் கூட இதுல இருந்து வெளியில வந்தவங்களுக்கு நரம்பியல் சம்பந்தமான நோய்களும், கண் பார்வை இழப்பு, காது கேளாமல் போறது, வாழ்க்கை முழுக்க பக்கவாதம் ஏற்பட்டு உடல்நிலை சரியில்லாமல் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கு. இதை சரி பண்றதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல வரக்கூடிய அறிகுறிகளான காய்ச்சல், வாந்தி, வயிற்று வலி, தன்னிலை மறந்து போறது இதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் மருந்து இருக்கு. அதனாலதான் நிச்சயமா எல்லாரும் இந்த தடுப்பூசியை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா குழந்தைகளுக்கு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவை இந்த தடுப்பூசியை போட்டா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அதனுடைய வீரியம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர்களுக்கு இது பெரிய அளவுல தேவைப்படாது அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு நிச்சயமா இதை போட்டே ஆகணும் அப்படின்னு அரசாங்கமும் அறிவுறுத்தி இருக்கு. அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களையும் தாண்டி அடுத்தடுத்த காலங்கள்ல மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய போறதா சுகாதார அமைச்சகமும் சொல்லியிருக்கு. இந்த தடுப்பூசி எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 5லிருந்து 15 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் திங்கள், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செப்டம்பர் 13லிருந்து அக்டோபர் 12 வரைக்கும் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா உங்க மாவட்டத்திலையும் இந்த தடுப்பூசி அறிமுகப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம போட்டுருங்க.